பிளானட் என்ன கிரகம் ரொம்ப பிடிக்கும்? வழக்கமா எல்லாருக்குமே பிடிச்சது தான், அதாவது சுக்கிரன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கான விளக்கம் சொல்றேன் அன்பர்களே. நான் அடிக்கடி நிகழ்ச்சியில சொல்றதுதான். ஒரு கிரகம் இப்போ சுக்கிரன் மேடம் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம் சரியா. அப்படிங்கும்போது சுக்கிரன் வந்து யார் அப்படின்னா அவர் முழு சுபர் சரியா. அப்போ சுபத்துவ வலிமை பெற்றார். அப்போ இந்த சுக்கிரன் வந்து எல்லாருக்கும் கொடுப்பாரா அப்படின்னா கிடையாது சரியா. இப்போ நான் ஒரு இது சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளானட் வந்து ராகுன்னு சொல்லுவேன். அப்படின்னா இப்போ உங்களுக்கு மனசில் இருக்கும், இல்லையே ராகு வந்து ரொம்ப கெட்டவர்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லலாம். இதை தான் சொல்கிறேன். இதே ராகு ஒரு ஜாதகத்தில் சுபத்துவ வலிமை பெற்றிருந்தால், சுபத்துவ வலிமைனா என்ன அப்படின்னா அவர் இருக்கும் இடத்துல சரியா, அதுக்குன்னு சில கணக்குகள் இருக்குது. மேஷத்துலேருந்து கன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய ராகுவோ, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய பிளானட் நல்ல நிலையில் இருந்தாலோ, அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்போ சுக்கிரன்னே சொல்கிறாங்க, அந்த சுக்கிரனோட வீட்லேயே, தட் இஸ் மேபி வச்சுக்கலாமே நம்மளோட ரிஷப வீட்லேயோ இல்லை துலா வீட்லேயோ அந்த ராகு இருக்காங்க அப்படின்னா, இதில் குறிப்பாக ரிஷப வீட்லேயே வச்சுக்கலாம். ரிஷப வீட்லேயே ராகு இருக்காங்க அப்படின்னா, அப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுருந்தீங்கன்னா அவர் மேஷ லக்னம்னு வச்சுக்கலாமே. அப்போ அந்த இடத்துல வந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ சுக்கிரனாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து அவங்களுக்கு 2க்கு 7க்கும் உரியவர்னு கணக்கில் எடுத்துட்டாலும், சுக்கிரன் எடுத்துட்டாலும், அவருக்கு வரக்கூடிய ராகு மகாதசை வரக்கூடிய காலங்களில் அந்த சுக்கிரனோட 2வது பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மேடம் சொன்ன சுக்கிரனாகப்பட்டவர் என்ன கொடுப்பார்னா கார் கொடுப்பார். அதே அவர் சுபத்துவ வலிமை பெற்றிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ராகு அந்த கார் கம்பெனியே வாங்கி கொடுப்பார். அப்போ இதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, மொட்டையாக நம்ம எடுக்கக்கூடாது. ராகு கெட்டவர், சனி பகவான் கெட்டவர், கேது கெட்டவர், சூரியன் நல்லவர், அதே மாதிரி குரு ரொம்ப நல்லவர். இது அவரவர் ஜாதகத்தை பொறுத்து. நான் என்ன சொல்கிறேன், சில பேருக்கு குரு பார்க்க கோடி நன்மை உண்மைதான், ஆனால் எல்லாருக்கும் அது பொருந்துமா கிடையாது. அப்போ மகர லக்னக்காரங்களுக்கு வந்து அந்த குரு வந்து கெட்டு போயிருந்தால் தான் நல்லதுக்கு செய்வார். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து துலா லக்னக்காரங்களுக்கு வந்து குரு கெட்டு போயிருக்கணும். அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் சூக்ஷமங்கள் இருக்குது அன்பர்களே. அதுக்காக தான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பணிவாக நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் சுயஜாதகத்தில் தான் அந்த ரகசியம் இருக்குது. அப்போ அந்த ரகசியத்தை நம்ம கையிலேயே வச்சுண்டு நான் சொல்கிறது என்னென்னா, அந்த ஜாதக புத்தகம் என்பது சுவாமிக்கு அடுத்த நிலை. இப்போ எங்கள்கிட்டலாம் ஜாதகம் எழுத வர்றவங்களுக்குலாம் நான் அதான் சொல்லுவேன், ஜாதகம் எழுதுனா இப்படி தான், எங்களுக்கு 48 நாள் பூஜை பண்ணி இப்படி தான் ஜாதகத்தை நீங்கள் இப்படி தான் வச்சு பூஜை பண்ணணும். ஜாதக பூஜைன்னே சில வழிபாடுகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, சுவாமியால் எல்லா வேலையும் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி, இப்போ சூரியனுக்கு ஒரு வேலை, சந்திரனுக்கு ஒரு வேலை, செவ்வாய்க்கு ஒரு வேலை, புதனுக்கு ஒரு வேலை. அப்போ நம்ம செஞ்ச போன ஜென்மத்தில் செய்த சஞ்சித கர்மாவில் செய்த பாவ புண்ணியங்கள் அடிப்படையில் தான் பிராரப்த கர்மா அமையும்.